வாழ்நாள்ல ஆரோக்கிய பிரச்சனை தான் இவங்களோட முக்கியமாக சிக்கி தவிக்கிறது. கண்டிப்பா நீங்க கன்னி ராசி எடுத்து கையில வைங்க. உடம்புல ஒரு ஆபரேஷன் இல்லாம இருக்கவே மாட்டேன். மைல்டா ஒரு சின்ன ஆபரேஷனாவது நடக்கும். கடைசி காலத்தை விட அதிகப்படியா ஆரோக்கியத்துக்கான செலவுக்காகவே கடன் வாங்கக்கூடிய ஒரு ராசினா கன்னிராசி. கன்னிராசியில இருக்கக்கூடிய உருவம் என்னன்னா, ஒரு கன்னிப்பெண் கையில ஒரு நெற்கதிர், ஒரு விளக்கு, ஒரு படகுல டிராவல் பண்ற, அந்த படகுல ஓட்டையும் ஆபத்தும் இருக்கு. எப்ப வேணா அது மூழ்கியும் போலாம். ஆனா தைரியமா அவர் டிராவல் பண்ற தைரியசாலிகள். என் பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அதிகமா பேசக்கூடியவங்க கன்னிராசி. ஆனா வாழ்க்கையில இவங்களோட முக்கால்வாசி கடன், நோய், இதான் இவங்க சிக்கி தவிக்கிற கர்மா. இவங்களோட வாழ்க்கை துணைக்கு ஏற்படுற நோய் வியாதி இவங்க கிளீன் பண்ணி இவங்க பார்த்துக்கிட்டு அப்படியே வாழ்க்கை போற மாதிரி இருக்கு. கடைசி காலத்துல ஒரு ஆரோக்கியம் சார்ந்த தனக்கோ, தன் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கோ, இல்ல தன் பிள்ளைகளுக்கோ அதை யோசிச்சுட்டே வாழக்கூடியதுதான் கன்னிராசி. எப்படியாவது நம்ம உயர்வுக்கு வந்துருவோமா, எப்படியாவது நம்ம பணம் சம்பாதிச்சிருவோமா, இந்த வார்த்தை கன்னிராசி சொல்லாம இருக்க. ஆனா நீங்க எப்ப வேணா கேளுங்க, உடம்பு சரியில்லை, இல்ல நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், தன்னோட குறைய வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. இந்த கன்னிராசிக்கு இருக்கக்கூடிய நுணுக்கமான ஒரு அறிவு. கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. சிக்கி தவிக்கக்கூடிய கஷ்டங்கள், கர்மாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல நம்ம பார்க்க போற இப்ப ராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கன்னிராசி. ஸோ நிறைய தலைப்புகளை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்ப பார்க்க போயது அதாவது 12 ராசிக்காரர்கள் காலபுருஷ தத்துவப்படி அவர்கள் வாழ்க்கையில சிக்கி தவிக்கக்கூடிய விஷயங்கள், அதுதான் இப்ப நம்ம பார்க்க போகுது. இந்த சிக்கி தவிக்கக்கூடியதுன்னா என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 12 பாவங்களுடைய அடிப்படையை வச்சுதான் அந்த ஜாதகருக்கு நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம். இதுல 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ருண ரோக சத்ருஸ்தானம். ருண அப்படின்னு சொல்லும் போது நோயையும், ருண அப்படின்னு சொல்லும் போது கடனையும், ரோகம் அப்படின்னு சொல்லும் போது நோயையும், சத்ருன்னு சொல்லும் போது நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளையும் பேசும். 8ஆம் இடம் சொல்லும் போது கண்டங்களையும் பேசும், விபத்துகளையும் பேசும், நமக்கு நடைபெறக்கூடிய ஆப்ரேஷன்கள் இது சார்ந்த விஷயங்களை பேசும். 12ஆம் இடம் படுத்த படுக்கை ஆகிறது. படுக்கை சுகம்னு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்தாலும் படுத்த படுக்கை ஆகிறது, மருத்துவமனையில போய் சேர்றது, தலைமறைவாக போறது, அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல 12 பாவங்கள்ல சுபமும் கிடையாது, அசுபமும் கிடையாது. ஆனா இந்த 6 பாவங்கள், அதாவது 12ல இருக்கக்கூடிய 6, 8, 12, இந்த 3 விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்மாவை சுட்டி காட்டுதானா 100% சுட்டி காட்டுது. அதாவது இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா ஆய்வு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 6, 8, 12 சொல்லக்கூடிய துர்ஸ்தானங்கள் நம்மளுடைய முன் ஜென்மத்தினுடைய பாவ புண்ணியங்களுடைய கண்ணாடி அப்படின்னு சொல்லலாம். முன் ஜென்மத்துல தர்மங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த ஜென்மத்துல கர்மாக்கள், எந்த வகையான கர்மாக்கள், கடன் சுமைகள் குறையிறது. அதே போல ஒருத்தருடைய ஹாபின்னு சொல்லும் போது 5ஆம் பாவம், தீய பழக்க வழக்கம் சொல்லும் போது இப்ப 8ஆம் பாவம் உள்ள வரும். மது, மாது, சூது இதெல்லாம் எடுத்து பேசலாம். அப்ப உள்ள காலகட்டத்துக்கு மது, மாது, சூது தான் பெருசா இருந்துச்சு. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு புதுசான பொழுதுபோக்குகள், அதனால ஏற்படுற தண்ட செலவுகள், கடன்கள், அவமானங்கள், ரிவெஞ்ச் எடுத்துக்கிறது, அது பெரிய பிரச்சனையாக்கிறது, ஊரை விட்டு ஓடி போயிடுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே காலப்போக்குல எப்படி ராகுவுடைய காரகத்துவங்கள் நவீனத்துவத்துக்கு ஏற்றபடி மாறிக்கிட்டே போகுதோ, அதே போல இந்த 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தற்காலத்துக்கு ஏற்றபடியான கர்மாக்களை பதிவு செய்துங்க. சரி, தற்காலத்துக்கு என்ன நோய்னா நோய் தான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாருங்க, ஒரு கொரோனா அப்படின்னு பார்க்க இது வரைக்கும் கேள்வியே படாத ஒரு நோயா இருக்கு. கேன்சர்ன்னு சொல்லும் போது நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு முக்கியமான அவயங்கள் அப்படின்னு. ஆனா இப்ப புதுசா கேன்சர், கண்ணில் கேன்சரு, இந்த மாதிரி வித்தியாசமான கர்மாக்களை ஒருத்தர் அனுபவிக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த காலபுருஷ தத்துவ அடிப்படையில வாழ்நாள்ல ஆரோக்கிய பிரச்சனை தான் இவங்களோட முக்கியமாக சிக்கி தவிக்கிறது. கண்டிப்பா
நீங்க கன்னி ராசி எடுத்து கையில வைங்க, உடம்புல ஒரு ஆபரேஷன் இல்லாம இருக்கவே மாட்டேன். மைல்டா ஒரு சின்ன ஆபரேஷனாவது நடக்கும். கடைசி காலத்தை விட அதிகப்படியா ஆரோக்கியத்துக்கான செலவுக்காகவே கடன் வாங்கக்கூடிய ஒரு ராசினா கன்னிராசி. வாழ்க்கையில நிறைய சேலஞ்சஸ் பாக்குற ராசி கன்னிராசி. ஃபர்ஸ்ட் விஷயம், கன்னிராசி நீங்க எடுத்தானே லைஃப் பார்ட்னர் இவங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள். ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். இந்த கன்னிராசி எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? கேரிங் அதிகமா எதிர்பார்க்கும். அதை உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட காட்டும் போது ரொம்ப கம்மி. பிறக்கும் போதே அப்பாவோட அரவணைப்பு கொஞ்சம் ஜாஸ்தி கிடைச்சிருக்கும், ஆனா தாயாரோட அரவணைப்பு கொஞ்சம் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். இதுல அடுத்து இவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அரவணைப்பு அப்படின்னு எடுக்கும் போது டெஃபினட்டா வாழ்க்கை துணை வழியில இவங்களோட வாழ்நாள்ல அவங்களோட அன்பு எடுத்து கால்குலேட் போட்டு பாத்தீங்கன்னா 40%. ஜஸ்ட் இவங்களுக்காக நான் சேர்ந்து வாழ்றேன், என் பசங்களுக்காக நான் வாழ்றேன், இந்த வார்த்தையை சொல்லாதவங்க கன்னிராசியே கிடையாது. சோ இந்த கன்னிராசின்னு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா நுணுக்கங்கள், குறை சொல்லுவாங்க, அதிகமான குறை. அதாவது ஒரு வீட்டுல ஒரு சமையல் பண்றாங்க அப்படின்னாக்கா இவங்க பசங்க சமைச்சாங்கன்னா அது கசப்பாவே இருந்தாலும் அது ஒரு டேஸ்ட்னுவாங்க. சோ இவங்களுக்கு பிடிக்காத என் பசங்களை குறை சொன்னவங்க, பிடிக்காதவங்க அவங்க நல்ல ருசியா குடிச்சாலும் நல்லாவே இல்லை, இதுல இது போட்டிருக்கணும் அது போட்டிருக்கணும், கொஞ்சம் மசிஞ்சிருச்சு கலைஞ்சு. இதேதான் பண விஷயத்திலயும் சரி, இடம் விஷயத்திலயும் சரி, வாடகை வாங்குற வருமானத்திலயும் சரி, ஏதாவது ஒரு நுணுக்க குறைய சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய நுண்ணிய அறிவு படித்தவர்கள் கன்னிராசி. அவங்களோட இன்னொரு வார்த்தை ஒண்ணு சொல்லட்டுங்களா, என்ன அப்ப படிக்க விட்டுருந்தா, என்ன அப்ப வெளியில விட்டுருந்தா நான் இப்ப ஒரு பிசினஸ் மேன் ஆயிருப்பேன், இப்ப ஒரு பிசினஸ் உமன் தான் இருப்பேன், எங்க அப்பா கண்ட்ரோல்லே வாழ்ந்துட்டு இருந்தேன், கல்யாணம் எங்க மாமியார் டார்ச்சர்ல வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றது கன்னிராசி. ஆனா தன்னோட பசங்களை ஊக்குவிச்சு ஒரு வழிக்கு கொண்டு வருவோம்னா செல்லம் கொடுத்தோ அவங்களுக்கு ஏத்தபடியே போயோ, இவங்களுக்கு ஒரு 4 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஒரு குழந்தை இவங்களோட பாசத்தினாலயும் அரவணைப்புனாலயும் செல்லத்தினாலயும் ஒண்ணுமே ஆகாம இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. இல்லன்னு யாராலையுமே சொல்லுவாங்க, ஆமா 10 வருஷம் வீட்டுல சும்மா இருந்தான், அதுக்கப்புறமா நான் மூஞ்ச காட்ட ஆரம்பிச்சேன், வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டான், இது கண்டிப்பா இருக்கும். இந்த கன்னி இல்ல கன்னிக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஒருத்தரை சார்ந்துதான் வாழுவாங்க, அதுவே இவங்களுக்கு பெரிய மைனஸா இருக்கும். இந்த கன்னிராசி எப்படி தெரியுங்களா, ஓனா கன்னிராசியில இருக்கக்கூடிய உருவம் என்னன்னா, ஒரு கன்னி பெண் கையில ஒரு நெற்கதிர், ஒரு விளக்கு, ஒரு படகுல டிராவல் பண்ற, அந்த படகுல ஓட்டையும் ஆபத்தும் இருக்கு, எப்ப வேணா அது மூழ்கியும் போலாம், ஆனா தைரியமா அவர் டிராவல் பண்ற தைரியசாலிகள். என் பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அதிகமா பேசக்கூடியவங்க கன்னிராசி. ஆனா வாழ்க்கையில இவங்களோட முக்கால்வாசி கடன், நோய், இதான் இவங்க சிக்கி தவிக்கிற கர்மா. அதே போல அதிகமா பாசத்தை வச்சுட்டு ரொம்ப ஆள் மனசுல நொந்து போற ஒரு கேரக்டர். கடகமாவது உணர்ச்சி வசப்பட்டு அழுதுரும், அழுது தொடச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கும், திடீர்னு தோணும் போது அழுதும், மைண்ட் அப்பப்ப சேஞ்ச். ஆனா இந்த கன்னிராசி வந்து தனக்குள்ள ஒரு சோகத்தை ஆழ்ந்து நொந்து ஃபீல் பண்ணும். இதான் இந்த கன்னிராசியுடைய விஷயங்கள். சோ லைஃப் பார்ட்னர் எடுக்கும் போது இவங்களோட கண்டிப்பா நீங்க எத்தனை கன்னிராசியை கேட்டுக்கோங்க, எத்தனை கன்னி லக்னத்தை கேட்டுக்கோங்க, ராசின்னு சொல்லும் போது மன ரீதியாக 40% ஓகேங்க, எங்க அப்பா கட்டி வச்சுட்டாங்க, வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு இருக்கவங்க இருப்பாங்க. இது நான் சொல்லக்கூடியது 60ஸ்ல 70ஸ்ல 50ஸ்ல 40ஸ்ல வாழ்ந்தாங்க. இப்ப உள்ளவங்க பிரேக்கப் செட் ஆகாது அப்படின்ட்டு போறவங்க இருக்காங்க. அதுக்கு அடுத்த நிலையா வந்து பாத்தீங்கன்னாக்கா படிப்பு தடையை சந்திக்காத புதன் உச்சராசி எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா படிப்பு தடையை சந்தித்த ராசி கன்னிராசி. 12 ராசியில புதன் உச்சமாவற ராசி வீட்டை வச்சே சொல்றேன். ஆமாவா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க, கண்டிப்பா இருக்கும். அடுத்தபடியா சொந்த பந்தங்களுக்காகவே சமூகத்துக்காகவே கௌரவம் பார்க்கும், தற்பெருமை எதிர்பார்க்கும். இந்த கன்னிராசி எப்படி தெரியுங்களா, இவங்க நல்ல ஃபேமிலிங்க, நல்ல ஒத்துமையா இருக்காங்க, கூட்டு குடும்பமா இருக்காங்க, கல்யாணம் வந்து யாரும் தனியா போகல, வீட்டுக்குள்ள பிரச்சனைனா அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி பேர் எடுத்தவங்க இந்த கன்னிராசி குடும்பத்தினர். அதே போல இவங்களோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் தான் பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டோம். அதாவது பரம்பரை நோய்கள், பரம்பரையால ஏற்பட்ட ஒரு கர்ம நோய் தான் இவங்க உடம்புல இருக்கும். அப்ப பரம்பரையால ஏற்பட்ட நோய்கள் என்ன தெரியுங்களா, சுகர், கேன்சர், பிக்ஸ், இந்த 3 தான் பரம்பரையா வருது. இந்த காக்கா வலிப்பு சொல்றது இது எல்லாமே இதுல வர்றது இதுதான். இந்த புத்து நோய் சொல்லக்கூடிய கேன்சரா இருக்கணும். கன்னிராசி கன்னி லக்னம் வீட்லயோ இல்ல இவங்களோட வம்சத்திலயோ அல்லது இவங்க ஜாதகத்துல அந்த கிரக சேர்க்கை இருக்குன்னா கண்டிப்பா இருக்கும். இது கர்ம வியாதி. பிக்ஸ் கண்டிப்பா இருக்கும். லக்னத்துல பிறந்தவங்க கேளுங்க, ஒரு இழுப்பு இருக்கும், குளிர கூட தாங்கிக்க முடியாம இருப்பாங்க. அதிகப்படியான பிடிவாதம், செல்பிஷ். மகர ராசி பயங்கர செல்பிஷ், வெளியே தெரியும். இந்த கன்னிராசி வந்து நேக்கா சிரிச்சு பேசி தான் வேலையை காசாகிச்சுக்கும். ஆனா எல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் ஒன்னா வச்சு ஒல்லாம் கூட்டு வரும்போது இது நோயில பாதிப்பட்டு உட்கார்ந்து. அதான் இந்த கன்னிராசியோடைய ஒரு மைனஸ் பாயிண்ட் இல்லையா. இவங்களோட வாழ்க்கை துணைக்கு ஏற்படுற நோய் வியாதி இவங்க கிளீன் பண்ணி இவங்க பார்த்துக்கிட்டு
அப்படியே வாழ்க்கை போற மாதிரி இருக்கும். கடைசி காலத்துல ஒரு ஆரோக்கியம் சார்ந்த தனக்கோ தன் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கோ இல்ல தன் பிள்ளைகளுக்கோ அதை யோசிச்சுட்டே வாழக்கூடியதுதான் கன்னிராசி. எப்படியாவது நம்ம உயர்வுக்கு வந்துருவோமா, எப்படியாவது நம்ம பணம் சம்பாதிச்சிருவோமா, இந்த வார்த்தை கன்னிராசி சொல்லாம இருக்க. ஆனா நீங்க எப்ப வேணா கேளுங்க, உடம்பு சரியில்லை, இல்ல நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், தன்னோட குறைய வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. இந்த கன்னிராசிக்கு இருக்கக்கூடிய நுணுக்கமான ஒரு அறிவு. அதே போல கடன் தான் இவங்களோட பிரதானம். இப்ப நம்ம மேஷத்துக்கு சொன்ன மாதிரி கடன் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரதானம். இந்த கன்னிராசி நம்ம எடுக்கும் போது அவங்களுடைய ஆரோக்கியம் சொல்லும் போது பரம்பரை வியாதிகள் சொல்லிட்டோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது ரகசிய நோய்கள், அதாவது லாங் ப்ராசஸ் ஆன நோய்கள், இதுதான் இவங்களுக்கு இருக்கு. ஒரு ஜுரமே வந்தாலும் நார்மல் ஜுரம் ஒரு டெம்பரேச்சர் வச்சு முட்டலாம். ஆனா இவங்களுக்கு வர்றது டைஃபாய்டு, மலேரியா ஒரு 5 நாள் 10 நாள் தங்கி இருக்கிற மாதிரி தான் வரும். உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றலை சக்கா பிரிஞ்சுட்டு சோர்ந்து போற ராசி கன்னிராசி. தான் பிள்ளைகளுக்காகவும் தன் குடும்பத்துக்காக உழைச்சு ஓடா போய் உட்கார்ந்து இருக்கிற ராசி கன்னிராசி. இவங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்திருந்தாலும் இவங்க சப்போர்ட் இவங்களோட சுயமா வந்ததுதான் 40%. சப்போர்ட் வேணா வீட்டுல இருக்காங்க, அப்பா பேரு அம்மா பேரு போட்டுக்கலாம். ஆனா சில இடங்கள்ல இவங்களா முச்சு வந்தவங்க தான் இருக்கு. அப்ப இந்த கன்னிராசிக்காரங்கள் தன்னுடைய வாழ்க்கையோட கர்மாவை குறைச்சிக்கணும், இந்த சிக்கி தவிச்சிட்டு இருக்கிற இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்னங்க செய்யணும்? கண்டிப்பா இவங்க செய்ய வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சிவபெருமான் வழிபாடுதான், பிரதோஷ வழிபாடுதான். அதுலயும் மாசி மாசத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி வழிபாடுதான் இவங்களோட முன்ஜென்ம மூதாதையர் கர்மா இவங்க உடம்ப விட்டு வெளியே போகும். நான் மாசம் மாசம் கும்பிடுறேனே போறேனே, மாசி மாசம் மகா சிவராத்திரி போங்க, பிரதோஷத்தப்ப உண்மையா போய் கும்பிடுங்க. நான் என் பையனுக்காக வேலைக்கு போறேன். நீங்க ஆரோக்கியமா இருந்தா உங்க குடும்பம் சிறப்பா இருக்கும். அப்பதான் நீங்க சொல்ற சொல் பேச்ச கேட்கும். அதுக்கு முயற்சி பண்ணுங்க, சிறப்பா இருக்கும். சோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது கன்னிராசியுடைய பொது குணங்கள். தனிப்பட்ட முறையில உங்களுடைய ஜாதகத்திலயோ இல்ல உங்களோட ராசியிலயோ உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வரணும், இன்னும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க எங்களை அணுகலாம்.